அப்பா நாளைக்கு நான் தெரு பசங்களோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் டூருக்கு போகிறேன்ப்பா. எனக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்குப்பா. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைப்பா. அந்த இடம் சூப்பராக இருக்கும்ப்பா. அதனால எனக்கு ஒரு பேக் வாங்கி தாங்கப்பா. இதே மாதிரி செப்பலும் பழசாயிடுச்சுப்பா. அதனால் ஒரு செப்பலும் வாங்கி தாங்கப்பா. பேகு செப்பல்லாம் வாங்கி தர முடியாடா. அப்படா ஹலோடா மாயா, நான் வைச்சன் பேசுறேன்டா. சொல்லுடா இட்சன், என்ன விஷயம்? டேய், எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காடா. எது கேட்டாலும் வாங்கியே தர மாட்டேங்காடா. நீ ஃபர்ஸ்ட் அவங்க பாடுற கஷ்டத்தை போய் பாடுறா இட்சன், அப்புறம் யோசி. அப்படியாடா சொல்ற? சரிடா. தம்பி வைச்சன், என்ன பண்றடா? தூங்கிட்டியாடா? அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருடா. ஏன்பா இவ்வளோ லேட்டு? மணி 10 ஆச்சு. 5:30 மணிக்கே வேலை முடிஞ்சிச்சுடா. அப்புறம் ஓனர் சொன்னார் இன்னொரு வேலை இருக்குது, 10 மணி வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் டபுள் பெட்டாகவே தரேன்னு சொன்னார். சரி, எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது, அதெல்லாம் கூட கொஞ்சம் நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன். செப்பல் பழசாயிடுச்சுன்னு சொன்னல, அதான் நல்ல ஒரு புது செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த செப்பல் எனக்கு சூப்பராக இருக்கும் என்ன. அப்புறம் பேகும் கேட்டிருந்தியே, நல்ல சூப்பரான பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு ப்ரைஸ் இருக்கு. என்ன கிஃப்ட்டுன்னு கண்டுபிடி பார்ப்போம். நாளை மறுநாள் உனக்கு பர்த்டே பார்த்தியா, அந்த பர்த்டேக்கு உனக்கு இந்தா சூப்பரான சாக்லேட். இது வரைக்கும் நீ சாப்பிட்றவே மாட்டேன். அப்பா நான் கேட்டதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? நீ கேட்டது எப்படிடா நான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீ என் பிள்ளைடா. தேங்க்யூப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.